குறைச்சிக்கங்க. யோபு புஸ்தகத்துக்கு வருவோம். வேத வசனத்தின் முக்கியத்துவத்தை பற்றி படிச்சுட்டு வரோம். யோபு குறைச்சிக்கங்க, சவுண்டு குறைங்க, நல்லா குறைங்க. யோபு 23 1-5 வசனங்களை வாசிக்கிறேன். யோபு 23 1 வாசி. யோபு பிரதியுத்தரமாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். கர்த்தருடைய வார்த்தையினுடைய நம்பகத்தன்மையை பற்றி போதித்து கொண்டு வருகிறோம். அதில் தேவனுடைய வாசனம் நம்முடைய நிகழ்காலத்துக்கு, நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு எவ்வளவு சம்பந்தமுடையதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய வசனம் நமக்கு நிகழ்காலத்துக்கு, நாம் வாழ்கிற இந்த காலத்துக்கு இது பிரயோஜனப்படுமா அப்படின்றத பார்க்கணும். அப்போ தான் இதை நம்புவோம், இதை விசுவாசிப்போம், இதை போதிக்கிறத போய் கேட்போம், இதன்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஏன்னா இந்த வசனம் இன்றைக்கு எனக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கிறதுன்றதை பார்க்கணும். பாருங்கள், அந்த காலத்தில், ஆபிரகாம் காலத்தில் யோபு வாழ்ந்தார். அவருடைய சூழ்நிலை நம்ம எல்லாரும் நிறைய முறை படிச்சிருக்கிறோம். அவர் எப்படி அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து, அவருடைய சொத்தை இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய சுகத்தை இழந்து, எல்லாத்தையும் இழந்தார். பாருங்க, ஒரு சிலர் கேட்குறாங்க, அவர் பொண்டாட்டியை மட்டும் பிசாசு எடுத்துக்கவே இல்லையே அப்படின்னு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான், அவன் பொண்டாட்டியை விட்டானே அப்படின்னு. அவ்வளோ அந்த அம்மா ஸ்ட்ராங்கு. ஒரு மனுஷன் உலகத்தில் நீதிமானாக இருக்கான்னு வச்சுங்க, ஒரு ஆம்பளை இந்த உலகத்தில் நீதிமானாக இருக்கானா, அவன் ஒய்ஃபும் அதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்கணும். ரொம்ப மோசமான லேடியாக இருந்திருந்தா வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய சண்டையாக இருக்கும், போட்டு தள்ளியிருப்பார் இவர். எப்போ பார்த்தாலும் நச்சரிச்சுக்கிட்டே இருந்தா. கர்த்தர் சொல்கிறாரு, யோபுவை போல இந்த பூமியில் ஒருவனும் இல்லை. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஒரு ஆம்பளையும் யோபு மாதிரி இல்லைன்னா, ஒவ்வொரு ஆணுக்கு பின்ன ஒரு பெரிய பெண் நிற்கிறா. அது ஒன்று அம்மாவாக இருக்கும், இல்லை மனைவியாக இருக்கும், இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கும், இல்லை நண்பர்களாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெண் இருக்கா அவன் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு. அதே மாதிரி சொல்கிறாங்க, ஒருத்தன் கெட்டவனாகிறதுக்கு கூட ஒரு பொண்ணு தான் காரணம் அப்படின்றாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு நிரூபணமாக இருக்குன்னு தெரியாது, அவரவருடைய அனுபவம். ஆனால் யோபு கர்த்தர் சொல்லும் போது பெரிய நீதிமான், அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கணும், ரொம்ப யோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும். அந்த அளவுக்கு அவருடைய மனைவியோடு ஒரு நல்லுறவு இருந்திருக்கணும், அவரோடு அவருடைய பிள்ளைகளோடு நல்ல உறவு இருந்திருக்கணும். ரொம்ப நல்ல மனுஷன். அவர் பெரிய பாடுபடுறார், அவருடைய இழப்பு ரொம்ப பெருசு, அவருடைய துக்கம் ரொம்ப பெருசு. நண்பர்கள் உதவி செய்யறதுக்காக வந்திருக்கிறாங்க, ஆறுதல் சொல்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அவரை பார்த்து, அவர் கஷ்டத்தை பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ படுற கஷ்டம் இந்த உலகத்தில் யாருக்கும் வராது, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, நீ தெய்வ குத்தம் ஏதோ பண்ணியிருக்க, கடவுளுக்கு ஏதோ விரோதமாக ஏதோ பண்ணியிருக்க, அதனால தான் இப்படி உன் நிலைமை ஆயிடுச்சின்னு சொல்லி அவனுக்கு அதை எடுத்து காட்டி அவனை இன்னும் துக்கத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. அதனால தான் அவர் 2வது வசனத்தில் சொல்கிறாரு, அவங்க நண்பர்களை பார்த்து, என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. நாங்கள் படுற இந்த கஷ்டம், இந்த வேதனை, இந்த கூக்குரல், மற்றவங்க எப்படி அதை பார்க்குறாங்க, இந்த ஆள் ஏதோ பண்ணிவிட்டு உளறிட்டு கிடக்கிறான், இந்த ஆள் ஏதோ பண்ணிவிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் கூட பேசி எனக்கு பிரயோஜனம் கிடையாது, எனக்கு வேற ஒருத்தர் தேவைப்படுது, இப்போது அவரை பார்க்கணும், நான் அவரை பேசணும், அவரை காண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா,
அவரை சந்திக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதான் 3வது வசனத்தில் சொல்றார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். ஸோ அவர் தன்னுடைய பிரச்சனைக்கு நடுவில் ஆண்டவரை சந்திக்க விரும்புகிறார். அவர் சொல்கிறாரு, அதுக்கு ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கா? அவரை சந்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடுப்புள்ளி இருக்கா? அவரை சந்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மையம் இருக்கா? அவரை நான் எந்த விதத்தில் சந்திக்கலாம், எங்கே சந்திக்கலாம், எப்படி சந்திக்கலாம்? அதை யாருன்னா எனக்கு சொல்லி கொடுங்க. அவருடைய சமூகத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்துல போய் நான் நிற்க விரும்புகிறேன். என் நியாயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என் காரியத்தை எப்படி அவர்கிட்ட புரிய வைக்க விரும்புகிறேன். 5, அவர் என்கிட்ட பேசுகிறத நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் எனக்கு சொல்கிறத நான் உணர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. இதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு அடிப்படையாக வைத்து சொல்ல போகிறேன். இந்த ஒரு நடுநிலைக்கு கொண்டு வருகிறது தான் தேவனுடைய வசனத்தினுடைய வேலையாக இருக்கிறது. ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவரை எந்த விதத்தில், எந்த இடத்துல, எப்படிப்பட்ட விதத்தில் அவரை சந்திக்க முடியும், அவரை சந்திக்கிறதற்கான சந்தர்ப்பம், வாய்ப்பு என்ன, அவரை சந்திக்கக்கூடிய எல்லா தடைகளையும் தள்ளிட்டு அவரை சந்திக்கக்கூடிய, அவரை புரிந்து கொள்ளக்கூடிய, அவர்கிட்ட இருந்து பதில் பெற்று கொள்ளக்கூடிய, அவர்கிட்ட ஏன் கண்ணீரை கொண்டு போய் வைக்கக்கூடிய அளவுக்கு, ஏன் கதறுதலை, ஏன் நியாயத்தை கொண்டு போய் அவர்கிட்ட வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாரே, அதைத்தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன். இந்த வேத வசனத்தினுடைய பங்கு அதுதான். நம்மை தேவனை சந்திக்கிற, தேவனை அறிந்து கொள்கிற, தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது வேலை இது செய்யுது. ஏன்னா இது ஒரு உறவுக்காக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இது ஏதோ ஒரு மதத்தை அல்லது சடங்கு சம்பிரதாயங்களை கடைப்பிடித்து அதில் திருப்தி பட்டு கொள்வதற்காக இல்லை, மௌனமாக இருந்துட்டு போகிறதுக்காக இல்லை. இது தொடர்பு கொள்வதற்காக. என் நியாயத்தை அவருக்கு முன்னாடி நான் வைக்கணும், அவருடைய மறு உத்தரவை நான் கேட்கணும், இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறாரு நான் பார்க்கணும், அதை நான் உணரணும். அந்த சந்திப்பு அதுதான் யோபு விரும்புகிறார். என்ன நடக்குதுன்னே தெரியாது, ஏன் நடக்குதுன்னே தெரியாது, ஏன் இப்படி போயிட்டுருக்குன்னே தெரியாது, கடவுள் என்ன பண்ணுறாருன்னே தெரியாது, நான் என் கஷ்டத்தை யார்கிட்ட கொட்டுறதுனே தெரியாது. அந்த நிலை இல்லை. யோபு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார், அவரை சந்திக்கிற இடத்துல என்ன செய்யலாமா, அவரை சந்திக்கிற ஒரு நிலையில் என்ன பண்ண முடியுமா, நம்முடைய நியாயத்தை, நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய காரியத்தை அவர்கிட்ட கொண்டு போய் வைக்கிறதுக்கும், அவருடைய மறுமொழிகளை நாம் அறிந்து கொள்றதுக்கும், அவர் நமக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வதற்கும் ஒரு இடம்தான் அந்த சந்திக்கிற நேரம். ஸோ வேத வசனத்தை படிக்கும்போது, வேத வசனத்தை போதிக்கும்போது, வேத வசனத்தை பாடும்போது அந்த அனுபவத்துக்குள்ளே வருவதற்கு அதுதான் நல்ல ஒரு காரியமாக இருக்கும். பாடுறது அதுக்கு தான், பிரசங்கிக்கிறது அதுக்கு தான், படிக்கிறது அதுக்கு தான், கேட்குறது அதுக்கு தான். இது செய்யலைன்னா இந்த வேத வசனத்தினுடைய நோக்கம், இந்த வேத வசனத்தினுடைய பிரயோஜனம் நமக்கு பெருசாக இருக்க வாய்ப்பில்லை. இது அவசியம் கிடையாது. இது தூக்கிட்டு வர தேவையில்ல, இதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த வேத வசனத்தினுடைய நோக்கமே இந்த யோபு கேட்குற கேள்வி தான். அவரை நான் எப்படி சந்திக்க முடியும், அவர்கிட்ட என் காரியத்தை நான் எப்படி வைக்க முடியும், அவருடைய மறு உத்தரவை, அவருடைய ரெஸ்பான்ஸ், என் காரியத்துக்கு அவர் வச்சிருக்கிற பதில் என்னன்றதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த வேத வசனம் அந்த நடு மையத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்துது, அந்த உறவுக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்துது. நான் அடிக்கடி குடும்பத்தை பற்றி பேசுகிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அவர்களை சேர்த்து வைக்கிற வேலையை செய்ய முடியும்னா செய்யணும், இல்லைன்னா ஓடிடணும், வரக்கூடாது. அது யாராக இருக்கட்டும் வரக்கூடாது. பிள்ளைகளாக இருந்தால் கூட உங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து வைக்க முடியும்னா தலையிடுங்க, இல்லையா வாயை மூட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அம்மா சைடில் நிற்பேன், அப்பா சைடில் நிற்பேன். இந்த சில பேர் வீட்டுக்கு வரும்போது கேட்குற கேள்வி பார்த்துருக்கீங்களா? இருக்கிறதுலே முட்டாள்தனமான கேள்வி குழந்தைகள் இடத்துல கேட்கக்கூடிய ஒரு நிறையா இருக்குது. அதில் ஒரு முட்டாள்தனமான கேள்வி என்னென்னா, நீ யார் செல்லம், என்ன பண்ண போகிற இப்போ நீ அதை கேட்டு, உனக்கு எதுக்கு அந்த கேள்வி? அங்கேயே பிரித்து விட்டு போகிறது. நீ யார் செல்லம்னா எந்த சைடில் நீ நிற்க போகிற? உங்கள் அப்பா உங்கள் சைடில் நிற்பியா, உங்கள் அம்மா சைடில் நிற்பியா?
ஏன்னா இந்த பிரித்து பார்க்குற குணம் நிறைய பேர் நமக்கு சேர்த்து வைக்கிறேன்னு வந்து பிரித்து வச்சுட்டு போனவங்க தான் அதிகம். சேர்த்து வைக்கணும் எல்லாம் அதில் கை தலையிடக்கூடாது. ஸோ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்க, அந்த 2 பேரும் இணைப்பதற்கு செய்யப்படுகிற அறிவுரைகள், ஆலோசனைகள், அதுக்கு பக்கத்தில் நிற்கிற ஆட்கள், அதனால தான் பிரயோஜனம். இல்லைன்னா எத்தனை பேர் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம், எத்தனை பேர் நமக்கு சொந்தமாக நண்பர்களாக இருந்தோம், எத்தனை ஆலோசனை சொன்னாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. வேதத்தை எவ்வளோ போதித்தாலும் அவார்டு கொடுக்கணுன்னா நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு தான் அவார்டு கொடுக்கணும். எவ்வளோ பிரசங்கம், எவ்வளோ பாட்டு, எவ்வளோ அறிவுரைகள், எவ்வளோ ஆலோசனைகள், ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவார்டு கொடுக்கலாம். எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிறேன், எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கிறேன்னு அவார்டு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ முறை பைபிள் படிச்சிருக்கேன், அவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கேன், அவ்வளோ கேட்டிருக்கேன். உங்களை கட்டுகிறதா, உங்களையும் தேவனையும் சந்திக்க தூண்டுகிறதா, உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறதா, தேவனோடு தொடர்பு கொள்ள முடிகிறதா, உங்கள் காரியத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க முடியுதா, அவர் உங்களுக்கு கொடுக்குற மறு உத்தரவை நீங்கள் பெற்றுக்கொள்ள உணரக்கூட முடியுதா? அந்த வேலை நடக்கணும். அந்த வேலைக்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாருங்க, நிறைய காரியத்தை இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த வேத வசனத்தினுடைய பெரிதான நோக்கம் என்னன்னா, இது ஒருவருடைய சுய நோக்கத்திற்காக இவைகள் எழுதப்படலை, தேவனுடைய நோக்கத்தை நமக்கு காண்பிக்கும்படி, அறிவிக்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு வேத ஆதாரம் 2 பேதுரு 1:20-21 எடுத்துக்கொள்ள வேண்டாம், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் படித்துக்குங்க. 2 பேதுரு 1:20-21 தேவனுடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சுய திட்டம், சுய நோக்கம் அல்ல. இரண்டாவது, இந்த வேத பகுதி, இந்த வேதங்கள், வேத புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டது? 2 தீமோத்தேயு 3:16 இதையும் குறித்து கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 3:16 ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் இஸ் கிவன் பை த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் காட். தேவனுடைய ஏவுதலினால், இதற்கு பின்ன தேவன் இருக்கிறார், இந்த வசனத்துக்கு பின்ன தேவன் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அதுக்கு மறு உத்தரவு சரியாக கொடுப்போம். ஏன்னா தேவன் இதற்கு பின்ன இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மூன்றாவது, இந்த வேத பகுதியினுடைய பெரிய நோக்கம் என்னன்னா, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு 2 தீமோத்தேயு 3:15 இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ஞானிகளாக, ரட்சிப்புக்கேற்ற ஞானத்தை நமக்கு தரும்படியாக, இந்த உலகத்தில் வாழ்கிற நம்மை எப்படியெல்லாம் நாம் நம்மை காத்துக்கொள்ள, எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்து கொள்ள, எப்படியெல்லாம் நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு எங்கே போய் சேரப்போகிறோமோ அதற்காக ஆயத்தப்படுவதற்கான ஞானத்தை இந்த வேத பகுதிகள், வேத வசனம் நமக்கு கொடுக்கிறது. நான்காவது, இதையெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். யோவான் 5:39 வாசிக்கிறோம். இந்த வேத பகுதியெல்லாம் கிறிஸ்துவை நமக்கு காண்பிப்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து யார் என்பதை நமக்கு காண்பிக்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தை நாம் சுயமாய் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். சுயமாக படித்தா, இது ஒரு புஸ்தகத்தை போல படித்தா புரியாது. தேவனுடைய ஆவியானவருடைய உதவியை கொண்டு நாம் இதை வாசிக்கணும். தேவனே நமக்கு இதை படிக்க, புரிந்து கொள்ள உதவி செய்யணும். லூக்கா 24:27 இயேசு அவர்கள் அவைகளை விளங்கி கொள்ளும்படி அவர்களுடைய மன கண்களை திறந்தார். இந்த வசனங்களை புரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய மனதை திறந்தார். அப்படின்னா வேதத்தை படிக்கிறது வேற, இந்த வேதத்தினுடைய நோக்கம் அதை அறிந்து உணர்ந்து அதை வாழ்வது என்பது தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு வெளிச்சத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவம். அதை தான் நம்ம நிறைய பார்த்தோம். அதன் பிறகு நம்ம கடைசியாக அப்போஸ்தலர் 17:11 பார்த்தோம். இந்த வசனத்தை நாம் கேள்வி எழுப்புவது நம்மக்கிட்ட இருக்கிற உரிமை. இதெல்லாம் நம்ம கேள்வி எழுப்பலாம், காரியம் இப்படி இருக்குதான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அந்த சுதந்திரம் நமக்கு இருக்கிறது.
ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் கேள்வி எழுப்பக்கூடிய சுதந்திரம், உரிமை நம் எல்லாருக்கும் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது அது நற்குணமாக இருக்கிறது. வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கவும் பகுத்தறியவும், இந்த வேத வசனம் சொல்லி இருக்கிறவைகள் உண்மையா என்று அலசி ஆராய்வதற்கான அதிகாரம், அதற்கான உரிமை, அதற்கான வாய்ப்புகளை தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஆகவே நாம் கூட பரிசோதனை பண்ணி பார்க்கலாம், இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் பொய்யா அப்படின்னு கொஞ்சம் நம்ம கூட பண்ணலாங்க. தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. ஆகவே வேத வசனத்தை நம்ம அப்படி தான் பார்க்கணும். இதனுடைய அதிகாரம், இதனுடைய அர்த்தம், இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டு புரிந்து கொள்ளும்பொழுது இன்னும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் அந்த வசனத்தினுடைய நெருக்கத்தை நம்ம புரிந்து அதில் போக முடியும், அந்த நெருக்கத்தில் வர முடியும். ஆகவே வேத வசனத்தை நாம் மேலோட்டமாக படிக்காமல் வேத வசனத்தை ஆழமாக படிக்க நமக்கு இடம் உண்டு. இதை யாரோ கற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் கற்றுக்கொள்ளணும்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் வேத வசனத்தை எடுத்து அதனுடைய ஆழத்தை, அதனுடைய அர்த்தத்தை கேள்வி கேட்கவும், அதை ஆராய்ந்து பார்க்கவும் நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுத்துருக்கிறார். அது தவறே கிடையாது. இன்னொரு விதத்திலையும் இதை பார்க்கணும் பாருங்க. அது என்னன்னா, இந்த வேதாகமம் இதனுடைய பெரிதான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் எழுதப்பட்ட வேத பகுதியை எழுதப்பட்ட காலத்தில் இயேசுவுக்கு பிறகு ஒரு 20 ஆண்டுகள் கழித்து தான் வேதம் எழுதப்படுத்துறதாக வல்லுநர்கள் சொல்கிறாங்க, சரித்திர நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதுவே ஒரு 20-30 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாக சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி யாரும் எழுதலை. புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக முதல் புஸ்தகத்தை யாக்கோபு தான் எழுதுகிறார். எல்லாருக்கும் எழுத வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதுனால எழுதுகிறாங்க. இந்த வசனங்கள் எல்லாம் அதிகமாக வாய்மொழியாக, இயேசுவினுடைய போதனைகள் எல்லாம் வாய்மொழியாக தான் சொல்லப்பட்டு வந்தது. இப்போ ரிட்டன் புஸ்தகமாக மாறுது. அதுக்கு காரணம் என்னன்றத மத்தேயுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி லூக்காக்கு வாங்க. லூக்கா 1 அதிகாரம், லூக்கா 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்ப முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. சொல்றாரு, எழுதுறதனுடைய நோக்கம் என்ன? போதித்தவங்க வாய்மொழியாக சொல்லிக்கிட்டு வந்ததை இந்த தியோப்பிலுன்ற ஒரு மனிதர் கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் கேள்விப்பட்டதனுடைய நிச்சயத்தை அவருக்கு கொடுக்கறதுக்காக அவர் எதையும் கேட்டிருக்கிறார். அது கேட்டது உண்மையான்றது அவருக்கு கொஞ்சம் டவுட் உருவாயிருக்குது. லூக்கா என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு மருத்துவர். லூக்கா ஒரு மருத்துவர். இந்த லூக்கால தான் அதிகமாக அற்புதங்கள் ரெக்கார்ட் ஆகிருக்குது. அதுவும் சரீர சுகம் ஒரு டாக்டர் ஈஸியாக நம்ப மாட்டார். இப்படிலாம் சொன்னால், போன்னு சொன்னால், சுவசமாவாயாகன்னு சொன்னால் நடக்கும்ன்றதை ஈஸியாக நம்ப மாட்டாங்க டாக்டருங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், ப்ராசஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும். மாத்திரை போடணும், இதை இத்தனை நாள் போடணும், இதெல்லாம் இப்படி செஞ்சால் தான் சரியாகும்னு அவங்க நம்புகிறவங்க. அவங்க கண்ணார அப்படி பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவர் இதில் இந்த லூக்கா புஸ்தகத்தில் அநேக அற்புதங்களை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். அதில் சுகமானதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். அவர் நம்புகிறார், இயேசு செய்ததை நம்புகிறார். சுகமானார்கள்ன்றதை நம்புகிறார். குருடர்கள் பார்வை அடைந்தார்கள்ன்றதை நம்புகிறார். ஸோ மூடவர்கள் நடந்ததை நம்புகிறார். அவர் மூலமாக செய்யப்பட்ட சரீர சுகத்தை இந்த மருத்துவர் நம்புகிறார். அவர் சொல்கிறாரு, கேள்விப்பட்டது மேலே சந்தேகம் வந்ததுனால அதை உமக்கு உறுதிப்படுத்துறதுக்காக இதெல்லாம் நான் எழுதுகிறேன். அதுவும் நான் கேட்டு அறிந்து கன்ஃபார்ம் பண்ணி அந்த தெருவில் போய் நின்று அந்த வீட்டாரை போய் விசாரித்து, ஏன்னா நிறைய பேர் இயேசு மரித்து போன பிறகு உயிரோடு இருக்காங்க. அவரால் சுகம் பெற்றவங்களாம் நிறைய பேர் அந்த தெருவில் வசிக்கிறாங்க. இயேசு போய் லூக்கா போய் அவங்கள விசாரித்து, உண்மையிலேயே சுகமானியா,
எவ்வளோ காலம் சிக்கா இருந்த, என்ன நடந்துச்சு, அவர் என்ன சொன்னார் உன்னை பார்த்து, அவர் எப்படி உன்னை சுகமாக்கினார், இதெல்லாம் கேட்டறிந்து. ஏன்னா இந்த தீய பிளவை பல பேர் டைவர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவர் கேட்ட உபதேசங்கள் மேலே சந்தேகம் அவருக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்குது. 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நான் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும். நீர் இதெல்லாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளணும், ஏதோ சந்தேகப்படுற வேண்டியதே இல்லை. ஏன்னா நான் அதை கேள்விப்பட்டு விசாரித்து வந்திருக்கேன், அதனால் உமக்கு எழுதுகிறேன். அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. இந்த எழுதப்பட்ட வேத பகுதியினுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம சந்தேகத்தை போக்குறதுக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், 1980க்கு பிறகு தான் பிரிண்டிங் மிஷினே இந்தியாவுக்குள்ளே வந்து பிரிண்ட் போட ஆரம்பிச்சிருக்குது. முதல்ல வேதாகம் தான் முதல் பிரிண்ட் ஆகுது. 2வது கல்வி அதிகமாக பரவலாக இல்லை. ஸோ கல்வி இல்லாத காலங்களில், வேதம் பிரிண்ட் ஆகாத காலங்களில் எப்படி ஜனங்கள் விசுவாசித்தார்கள், எப்படி ஜனங்கள் தேவனிடத்தில் வந்தார்கள், எப்படி ஜனங்கள் அவர்கள் வாழ்க்கையில் கடவுள் செய்கிற அற்புதங்களை அனுபவித்தார்கள், ருசித்தார்கள், இதெல்லாம் எப்படி நடந்திருந்திருக்கும்? வேதமே கையில் இல்லாமல் கேள்விப்பட்டது நிமித்தம் வெறும் கேள்வி தான் பட்டாங்க. ஆனால் கேள்விப்பட்டவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆதாரபூர்வமாக அவர்களை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் அவங்க கையில் எதுவும் கிடையாது. இப்போ இந்த வேத வசனம் இருக்கிறதுனால நாம் நிச்சயமாக நம்பலாம், என்னை அவர் ஆசீர்வதிப்பார், ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார்ன்றதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ கையிலே எழுதி கொடுத்துருக்கிறார். இன்னும் நிச்சயத்தோடு நம்ம கையில் இருக்குது, என்னை நடத்துவார், என்னை காப்பார், என்னை போஷிப்பார், என்னை குணமாக்குவார், என்னை தப்புவிப்பார் நம்ம நம்பலாம். ஏன்? அதுதான் உண்மை. அதைத்தான் உள்ள இருக்கிற ஆவியானவரும் நமக்குள்ள அதை உறுதிப்படுத்துறார். இது ஒன்றும் எழுதப்பட்ட புஸ்தகம் ஒன்றும் நமக்கு அவசியமே கிடையாது. நிறைய பேர் என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, இதை எரிச்சு போட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, இதை பிடுங்கி கிழிச்சு போட ட்ரை பண்ணியிருக்காங்க, தூக்கி குப்பையில் வீசி இருக்கிறாங்க, இதை என்னென்னோ பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இது வந்து நம்ம எழுந்துருவோன்னு நினைக்கிறோமா? இல்லை, இது ஒன்றும் இந்த எழுதி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. எழுதி கொடுக்காம பல ஆண்டுகள், பல காலங்கள் வெறும் வாய்மொழியாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள் மூலமாக கேள்விப்பட்டு ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ்ந்து அவரிடத்துல போய் சேர்ந்தவர்கள் எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு தேவன் இந்த காலத்தில் உறுதிப்படுத்த, இன்னும் நிச்சயத்தை ஏற்படுத்த, லூக்கா யாரோ ஒருத்தருக்கு எழுதுறார். ஆனால் அங்கே உட்கார்ந்திருந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூடி இதையெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், இது ஏன் எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி நமக்காக எடுத்து நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. இதுக்காக பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, அவ்வளோ இழந்திருக்கிறாங்க, நமக்காக அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இதனுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு மாறாத நிச்சயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துறது. ஸோ வேதத்தை கையில் எடுத்தா ஒரு உயில் போல அப்பா அம்மா சொல்கிறாங்க, இந்த சொத்தை நான் உனக்கு தந்துடுறேன்னு, அது போதுமா? இதை உனக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்களே, நீங்கள் அதை வச்சு நீங்கள் வேணால் திருப்திப்பட்டுக்கலாம். பிறருக்கு நம்பிக்கை ஊட்ட முடியுமா உங்களால்? உங்கள் ரத்தம் சொல்லியாச்சு, உங்கள் ரத்தமே அதை உணருது, ஏன் அப்பா அம்மா இது எனக்குன்னு சொல்லியாச்சு, இதை விட உங்களுக்கு என்ன உத்தரவாதம் வேணும்? ஆனால் இன்னும் அதிகப்படியான உத்தரவாதம் தேவைப்படுதா இந்த காலத்து மக்களுக்கு? அவங்க என்ன சொல்கிறாங்க? பத்திரம் எங்கன்னு கேட்பாங்க. எங்கே பத்திரம்? நீங்கள் கேஸ் எதாவது போடணும்னா நீங்கள் கோர்ட்டில் போய் நின்று, ஆமாங்க என் ரத்தம், அதுக்கே நிரூபணம் கேட்பாங்க. நீங்கள் இன்னாருடைய பிள்ளைன்றத வாரிசு சான்றிதழ் வாங்கிட்டு வா. ஏங்க அவங்க தான் பெத்தாங்கங்க என்ன? இல்லை, நீ அவருடைய வாரிசுன்றதை நிரூபணம் பண்ணணுன்றாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இப்போ என்ன தேவைப்படுது? ஒரு பேப்பர் தேவைப்படுது. ஸோ கடவுள் நமக்கு சொன்னதே போதுமானதாக இருக்குது. எழுதி கொடுத்தா நம்ம மரமண்டைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், நம்ம மண்டைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ மற்றவங்க அதை நம்புகிறாங்களோ இல்லையோ, நான் நம்புவதற்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த வேத வசனம் எனக்கு பிரயோஜனமாக இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இது நிறைய நேரத்தில் மற்றவங்க சொன்னதை பெருசாக எடுத்துக்கு, அதெல்லாம் உனக்கு கிடைக்காது, அதெல்லாம் உனக்கு நடக்காது, நீ என்ன நம்பின்னு இருக்கிறியா, உனக்கு அதெல்லாம் வராது, ஆணித்தரமாக சொல்லி உங்களை அவ்வளவு இருக்கிற நம்பிக்கையோடு எடுத்துருவாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் உட்காந்து வசனத்தை எடுத்து தியானித்து பாருங்கள். இந்த உலகம் நமக்கு சொல்லுகிற காரியத்தை விட
தேவ வசனம் நமக்கு சொல்லுகிற ஆறுதல், தேவ வசனம் நமக்கு தருகிற தைரியம், நம்பிக்கை, இந்த வசனம் தரக்கூடிய ஒரு பெரிய உற்சாகம், அது எவ்வளோ அற்புதமானதாக நமக்குள்ள இருக்கும் தெரியுமா? எவ்வளோ உதவியாக இருக்கும் தெரியுமா? மலத்துளி மாதிரி வருது. இருக்கிறீங்களா? மத்தேயு 28 வாங்க, இதை வாசிக்கிறேன். மத்தேயு 28. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு போதித்த காரியங்களை அவர்களுக்கு போதித்து அவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதிக்க சொல்றார். அவர்கள் கை கொள்வதற்காக போதிக்க சொல்றார். அவர் என்ன சொல்றாரு? திரள் கூட்டத்துக்கு இயேசு பிரசங்கித்தார். இப்போ அவர் பரலோகம் ஏறி போறார். தம்முடைய சீஷர்களுக்கு இந்த கிரேட் கமிஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், பெரிய கட்டளையாக கொடுக்கிறார். நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்கள். நீங்கள் போய் பிரசங்கம் பண்ணுங்கள். எப்படி பிரசங்கம் பண்ணும்? நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்க சொல்லித்தாங்க. அது வெறும் பிரசங்கமாக மட்டும் இருக்கக்கூடாது. நான் சொன்னதை அவர்கள் கை கொள்ளும்படி, அவர்கள் அதை கடைப்பிடிக்கும்படி, வெறும் உபதேசமாக மாத்திரம் இல்லாமல் அது நடைமுறை வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும். நீங்கள் போய் போதிக்கிறது அவர்கள் நடைமுறை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அவங்க இது ரெண்டும் சேர்ந்து வரணும். நாட் ஜஸ்ட் இன் டாக்ட்ரின் பட் இன் ப்ராக்டிஸ். வெறும் போதனையாக இருக்கக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கையாக, அவர்களுடைய பயிற்சியாக, அவர்களுடைய செயலாக அது இருக்கணும். ஸோ போதனையாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். போதனைகள், வசனங்களை எழுதி அதை போதித்த காலங்களிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த நிபந்தனை தான். இது ரிலவெண்ட் இல்லை, இது இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படாதுன்னு நம்ம காதுக்கு வேணால் இது நல்லா இருக்கும், கேட்குறதுக்கு வேணால் நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது. போதிப்பதும் அதை கை கொள்ளுவதும் ரெண்டும் சேர்ந்த ஒரு விஷயத்தை தான் இயேசு கிரேட் கமிஷனாக, பெரிய கட்டளையாக கொடுத்தார். போதிக்கிறது மாத்திரம் இயேசு செய்திருந்தாருன்னா, அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, நம்முடைய மார்க்கம் சந்தேகிக்கக்கூடிய மார்க்கமாக மாறிடும். ஆமாம், இவங்க பேசுவாங்க, இவங்க வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும், இவங்க சொல்லுவாங்க, இவங்க செய்கிறது வேறு மாதிரி இருக்கும், அதனால் இவங்களை நம்பக்கூடாது. அதனால தான் பாஸ்டரல் எபிஸ்டல்ஸ்னு வேதத்திற்குள்ளே இருக்குது பாருங்கள். 1 தெசலோனிக்கேர்லேருந்து பிலமோன் புஸ்தகம் வரையும் வாசித்தீங்கன்னா, 1 தெசலோனிக்கேர், 2 தெசலோனிக்கேர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், இந்த புஸ்தகங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் கால் போதக பாஸ்டரல் எபிஸ்டல்ஸ், போதக கடிதங்கள். போதகரா அல்லது ஒரு ஆசிரியரா அல்லது ஒரு பொறுப்பாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து வர, நான் அதை வாசி காட்ட போகிறேன். ரெண்டுமே சேர்ந்து வருவது தான் கிறிஸ்தவ போதனை. நீங்கள் கிறிஸ்தவத்தில் போதனையை நீங்கள் பண்ணாமல் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் பாருங்கள், போதனை எப்பவுமே இருக்கும். ஏன்னா இயேசுடைய கட்டளை அது. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததை அவங்களுக்கு நீங்கள் போதிக்கணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்கார். அதனால் நாங்கள் பாஸ்டராக எங்கன்னா அழைச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், எங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும். முதல்ல இங்கே கொடுங்க நேரத்தை, அப்புறமா அங்கே கொடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும். எதுக்கு நேரத்தை கொடுக்கணும்னா, அவர் ஏதாவது சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை, இயேசு சொன்னதை, அந்த கட்டளையை அந்த இடத்துல நாங்கள் நிறைவேற்றுறோம். இயேசு இதை சொல்லி முடிக்கும் போது சொல்கிறாரு, இதோ பிஹோல்டு
இதை பிடிச்சிக்கோன்றார். பிஹோல்ட்னா இதை பிடிச்சிக்கோ. இதுதான் நான் சொன்னதை உபதேசித்து நான் சொன்னதை கடைப்பிடிக்கிற ஒரு வேலையை நீ செய்கிற போது இது நிச்சயமாக நடக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். என்ன நடக்கும்? அங்கே நான் இருப்பேன், நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்றார். வெறும் போதனையை மட்டும் சொல்லாமல், நீ வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டு போயிடு, நான் அங்கே இருப்பேன்னு சொல்லலை. அதுவும் நடக்குது தான். ஆனால் வெறும் போதனை மட்டும் இல்லைங்க, அதை கடைப்பிடிக்கும்பொழுது தேவ பிரசன்னம் அங்கே கண்டிப்பாக இருக்கும். தேவனுடைய சமூகம் அங்கே இருக்கும். ஸோ கேட்கறதுக்காக மாத்திரம் நம்ம இருதயத்தை திறக்கக்கூடாது, அதன்படி செய்கிறதற்கும் நம்மை நாம் பழக்க வைத்துக் கொள்ளணும். ரொம்ப கடினமானதை மலை ஏறி வா, கடல் தாண்டி வாலாம் நமக்கு வேலை வைக்கலாம் ஆண்டவர். நல்லா கவனிச்சிங்க. ரொம்ப சிம்பிள். சில பிள்ளைங்களுக்கு சாப்பிடுன்னு சொன்னால் அதுவே கசக்கும். எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கு. இன்னத்துக்குமா திட்டுறாங்க? சாப்பிடு சாப்பிடுன்றாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? வேற என்ன சொல்லுவாங்க? இதை செய்யுன்னா அது வந்து தப்பா? திட்டுறாங்க, எதுக்கத்தாலும் சும்மா திட்டுறாங்கன்னு. திட்டலை, வேற வழி இல்லை. உன்னை எழுப்பி கலப்பி சாப்பிட வச்சு உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள படாத பாடு. அதுதான் எங்களுக்கு 7 மலை தாண்டி இறங்கி வர்ற கதை. காலையில் எழுந்தவொன்னுமே நாங்கள் மலை மேலே ஏறுறோம், பெரிய மலை மேலே எழுப்பி கலப்பி. இப்போ புரியாதுல்ல, இவங்களாம் கல்யாணம் ஆனி இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது தான் புரியும், எங்கள் அம்மா எவ்வளோ நல்லவங்க, எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அப்போ தான் புரியும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் புரியல, இப்போ புரியாது, இப்போ கசக்கும். பிரசங்கமும் செயலும் இணைந்து வரும்பொழுது தான் அது ஒரு பெரியவருடைய நோக்கம் அங்கே நிறைவேறுகிறது. ஆண்டவர் அதை நம்ம கிட்ட விரும்புகிறார். ரொம்ப கடினமானதை நமக்கு கொடுத்து, கஷ்டமானதை கொடுத்து அதை செய்யன்னு சொன்னால் அதுக்கு பல லட்சம் செலவு பண்ணி பல உடலை வருத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் நம்ம வந்து யோசிக்கலாங்க, ஐயோ அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. சில மதங்கள் நிபந்தனையாக வைத்திருக்கிறது, கடவுள் பேரில் நிபந்தனையாக வச்சிருக்கு, நீ இப்படிலாம் செய்யணும், நீ இதெல்லாம் தாண்டி வரணும், இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட சொல்லியிருக்கார், உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி. அவ்வளோதான், சுலபமாக்கிட்டார். பிறரை எந்த அளவுக்கு நீ நேசிக்கலாம்னா உன்னை நேசிக்கிற அளவுக்கு நீ பிறரை நேசிக்கலான்னு சொல்லி ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டார். உன்னை நீ நேசிப்ப, உனக்கு விரோதமாக பொய் சொல்ல மாட்ட, உன்னை நீ கொலை செய்ய மாட்ட, உன்னை நீ கஷ்டப்படுத்திக்க மாட்ட, உன்னை வந்து நீ கரெக்டாக பார்த்துக்குவ, உனக்கு ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைப்ப, உனக்கு யாரும் உனக்கு எதுவும் செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைப்ப, உன்னை நீ எப்படி நேசிப்பியோ அதே மாதிரி பிறரையும் நேசின்னு சிம்பிள் ஆக்கி கொடுத்தாரு. மலை தாண்டி வா, கடல் தாண்டி வா, இதெல்லாம் செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லலை. இருக்கிற இடத்துல உட்காந்து யோசிச்சு இன்னைக்கு போய் கூட இந்த கட்டளையை நம்ம கடைப்பிடிக்கலாம். பாரமானதல்ல, ரொம்ப சுலபம். ஆனால் நம்ம தான் ரொம்ப பாரமாக்கி வச்சிருக்கோம், ரொம்ப சுலபமாக்கி வச்சிருக்கோம், பாரமாக்கி வச்சிருக்கிறோம். கட்டளையில் கஷ்டம்னு நினைக்கிறோம், இதெல்லாம் சுலபம்னே இல்லைன்னு நினைக்கிறோம். அப்பா அம்மா சொன்னாலே அது நமக்கு எதிராக சொல்கிறதாவே நினைக்கிற பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அப்பா அம்மா என்ன சொன்னாலும் நமக்கு எதிராக தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் உங்கள் பெற்றவங்களுக்கு தெரியாதா உனக்கு எதிராக சொல்லணும்னு அவங்களுக்கு ஏதாவது இருக்குமா? வேறு யாருன்னா கூட உனக்கு எதிராக சொல்லலாம். ஆனால் உன்னை பெற்றவங்க எப்படி சொல்லுவாங்க? நீ வந்து நல்லா இருக்கக்கூடாது, நீ வந்து இப்படி இருக்கணும், நீலாம் கெட்டு போயிடணும்னு எப்படி நினைப்பாங்க? நீ கஷ்டப்படணும்னு எப்படி நினைப்பாங்க? உன்னை பெற்றவங்களுடைய இருதயத்தில் அதில் ஒரு துளி எண்ணம் இருக்குமா? ஆனால் நம்ம புத்தி அப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன். அப்பா அம்மா பேச்சே கேட்கக்கூடாதுன்னு நினைக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன், பிடிச்சி ஒரு ஒன்று போட்டு ஒழுங்காக என் பேச்சை கேளுன்ட்டார். நம்ம அப்போ தானே கொஞ்சம் எங்கு வளர்றோம்ல, நான் ஏன் உங்கள் பேச்சை கேட்கணும்?
அதுக்கு ஏதாவது பதில் சொல்வாருன்னு பார்த்தா அவர் சொன்னார், நான் உன் அப்பேன். எனக்கு அது நல்ல பதிலாகவே தெரியல. நான் எதுக்கு உன் பேச்சை கேட்கணும்? ஏன்னா நான் உன் அப்பேன். அவ்வளோதான் பதில் சொன்னார். அதுக்கப்புறம் பதில் சொல்லலை. அப்புறமா தான் புரிஞ்சிச்சு. அதுவும் அப்பாவான பிறகு ரொம்ப புரிஞ்சிச்சு. ஏன்னா என் அப்பா என் நல்லதை மட்டும்தான் யோசிப்பார். ஆண்டவர் நமக்கு எதையும் பாரமாலாம் வைக்கல. எழுதி கொடுத்ததெல்லாம் பாரமாக இருக்கிறதுக்காக எழுதி கொடுக்கலங்க. ரொம்ப ஒரு மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதனாலேயே சில பேர் என்ன பண்ணுறாங்க, நம்மளை ரசிக்கக்கூடாது, நம்மளை ருசிக்கக்கூடாது, நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் நம்ம வாழக்கூடாது, நம்மலாம் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா இவங்க நினைக்கிறது எல்லாம் தப்பான பாதையில் கடவுள் போகக்கூடாது சொல்லியிருக்காரு. அதுதான் இவங்க நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இவங்களுக்கு கர்த்தருடைய வசனமும் ஆண்டவருடைய சமூகமும் இதெல்லாம் இவங்களுக்கு கசக்குது. அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் ஏன் கசக்குதுன்னா, அவங்களுக்கு அவங்க தப்பான பாதையில் போகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அதை விரும்புகிறாங்க, அது அவங்க நல்லதுன்னு நம்புகிறாங்க, அது அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க கண்ட மேனைக்கு வாழ்கிறது அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை தடுக்கிற அது இல்லை வாழ்க்கைன்னு சொல்கிற அந்த உண்மையை சொல்கிற பெற்றோர்களை அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த பிள்ளைங்க இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது கண்டிப்பாக புத்தி வந்துடுதுங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். உங்கள் பிள்ளைங்க அன்னைக்கு கேட்காம போயிடும். அதனால தான் இப்போ இருக்கிற பெற்றோர்களுக்கு இருக்கிற பிள்ளைகள் தயவு செய்து கேளுங்க, உங்கள் காதை விட்டு கேளுங்க. இது நல்லது. சொல்லுங்கள், என் பெற்றோர், பிள்ளைங்களாம் சொல்லுங்கள், என் பெற்றோர் எனக்கு சொல்வது எனக்கு நல்லது. ரொம்ப முக்கியமாகவும் பார்க்கணும். ஏன்னா நல்லா எதையாவது கூட்ட கிளப்பி விட்டு குடும்பத்துக்குள்ளே குழப்பம் ஏற்படுத்தி விடுற பெற்றோரையே நான் பார்த்துருக்குறேன். சும்மா பையனை நோண்டி அவனை குடும்பத்தில் கெடுத்து விட்டு அவன் மனைவியோட நல்லா இருக்காமல் பண்ணுற தாய் தகப்பனையும் பார்த்துருக்குறேன். அவன் குடும்பமான பிறகு அவனுக்கு அவனுக்கு பெற்றோராக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அவனுக்கு ஒரு நண்பராக இருங்க. அவனுக்கே தெரியும் தான் பண்ணுறது என்னன்னு தெரியும். அவன் குடிச்சிக்கிட்டு கெலட்டா பண்ணிக்கிட்டு மனைவி அடிச்சுக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறான்னா அவனை பிடிச்சி கேளுங்க, சாட்டையை பிடிச்சி ஒழுங்காடுறான்னு கேளுங்க. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒழுங்காக வேலைக்கு போகிறான், ஒழுங்காக மனைவியோடு இருக்கான், தன் பிள்ளைகளோட ஒழுங்காக இருக்கான்னா தயவுசெய்து அதை விட்டு தூரம் போங்க. ஏன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த பையன் அவன் பொறுப்பாக இருப்பான். அயோக்கியம் பண்ணுறவனை பிடிச்சி நான் இருக்கேன்டா கேள்றா அப்படின்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கூட சேரக்கூடாதுன்னு நான் சொல்லித்தரேன். அப்படி ஒரு பட்ட அப்பா அம்மாவோட நீ இருக்க தேவையில்லை, நீ போய் தள்ளி போயிடு. ஆனால் ஒரு நண்பரை போல இப்படிலாம் இருக்கணும் தம்பி, இப்படி கனவு காணு, இப்படி வாழு, இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா பாரு, ஏதாவது முயற்சி எடு, பொறுப்பா இரு, உன் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ, உன் மனைவியை நல்லா பார்த்துக்கோ, அப்படி சொல்ற ஒரு நண்பரை போல இருங்க. அது நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கசக்குது. ஏன்னா என் பெற்றோர் எனக்கு எதிராக ஏதோ சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் வேதத்தை கூட நிறைய பேர் தங்களுக்கு எதிராக இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஏன் எதிராக இருக்கிறதா நினைக்கிறாங்கன்னா இவங்க வழி வேற மாதிரி இருக்கு, அதுக்கு எதிராக இருக்கிறதுனால இதை அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனால் இந்த வேத வசனம் நமக்கு எதிராக இருக்கிறதுக்காக கொடுக்கல. நாம் அவரை சந்திக்க, அவரை போல மாற, அவர் என்னத்துக்காக நம்மளை உண்டாக்குனாரோ அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வர, அவர் சித்தத்தையும் திட்டத்தையும் நாம் வாழ, அதுக்காக தான் கொடுத்துருக்கிறார். நம்முடைய உன்னத நோக்கம், இந்த அத்தன்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, நம்முடைய ஒரிஜினல் ரியாலிட்டி, நம்முடைய உண்மையான நோக்கம், நாம் எதுக்காக பிறந்தோம்னு தெரியாமல் நிற்கிறோமே, அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டது. அதை போதிக்கிறதுக்கு அனுப்புறாரு. உலகம் எங்கும் போய் போதிங்கன்னு சொல்றாரு. போதிக்கும் போது சொல்றாரு, வெறும் போதனையா இருந்துடக்கூடாதுப்பா, கடைப்பிடிக்கிறதாகவும் இருக்கணும் பாரு, அதை சொல்லிக் கொடு அப்படின்றார். அதை கடைப்பிடிக்க சொல்லு அப்படின்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Let us read a shocking statement from Jesus. இயேசு ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை போதிக்கிறத நான் இங்கே உங்களுக்கு காட்ட போகிறேன். மத்தேயு 7:28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பின்பு, எந்த வார்த்தைகளை? நீங்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். ஏன்னா ஒரு நீண்ட பிரசங்கம், மலை பிரசங்கம். ஒரு வேத வல்லுநர் என்ன சொல்கிறாரு, இந்த பிரசங்கம் ஒருத்தர் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 3 நாள் ஆகும். 3 நாள் மலை மேலேயே உட்கார்ந்து சர்மன் ஆன் த மவுண்டன் சொல்லுவாங்க இந்த வேத பகுதிக்கு.
மலை பிரசங்கம். இயேசு ஒரு மலையில் உட்கார்ந்து திரள் கூட்டத்தை அங்கேயே தங்க வச்சு 3 நாளுக்கு மேலே பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து 3 நாள் கழித்து பிரசங்கத்தை கேட்டு கீழே இறங்கி வராங்க. பாருங்கள், இயேசு இந்த வார்த்தைகளை பேசின பின்பு, சொல்லி முடித்த பின்பு, அவர் வேத பாரகரை போல் போதியாமல். வேத பாரகர் யாரு? அவங்க வேதத்தை போதிக்கிறவங்க. அவங்கள போல போதிக்கலையா? இவங்க காலகாலமாக இவங்க வேதத்தை போதிக்கிறவங்க. அவங்க ஒரு டிஃபரன்ஸ் பார்க்குறாங்க. என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறாங்க? வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால். ஒரு விதத்தில் அவர் அதிகாரமுடையவராய் போதித்ததை நம்ம எப்படி பார்க்க முடியும்? இந்த வேத பகுதிகள் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் மட்டும் திரும்ப திரும்ப இயேசு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவார். நான் சொல்றேன். அது எதை காட்டுது? அவர்தான் தேவன் என்பதை அவர் அது மூலமா நிரூபிக்கிறார். இரண்டாவது, அவர் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தார் என்றதை எப்படி காட்ட முடியுது? வேதத்தை கொடுத்தது நான் தான், அதனால நான் சொல்றேன். இந்த எழுத்துக்களை நான் தான் கொடுத்தேன், நீங்க தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. நான் சொல்றேன், கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி இருக்கிறத கேட்டுட்டு நான் கல் எடுக்கல, நான் கத்தி எடுக்கல, நான் கம்பு எடுக்கல, அதனால நான் கரெக்டா இருக்கிறேன், யாரையும் நான் கொலை பண்ணல நினைக்கிறியா? நான் சொல்றேன் நீ என்ன மாதிரி கொலை பண்றேன்னு நான் சொல்றேன்னு சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல இருந்து இயேசு ஒரு பெரிய போதனையை போதித்துட்டு வர்றார். விபச்சாரம்னா என்ன நினைக்கிற நீ? நீ ஒரு இடத்துல போய் ஒரு பெண்ணோட ஒரு ஆணோட போய் சேராம இருக்கிறது, அதுக்கு பேர் தான் சேர்ந்தது தான் விபச்சாரம் நினைக்கிறியா? உன் இருதயத்திலே நீ விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற, அது தெரியுமான்னு இயேசு சுட்டி காட்டுற. உன் சகோதரனோடு பகையா வாழ்ந்துகிட்டு நீ ஆராதனை செஞ்சுக்கிட்டு காணிக்கை செலுத்திக்கிட்டு நீ ரொம்ப நல்லா இருக்க, சமாதானமா இருக்கிறன்னு நீ நினைக்கிறியா? கிடையாது. உன் காணிக்கையை நான் அங்கீகரிக்கல, நான் சொல்றேன் அப்படின்னு அதிகாரமுடையவரா சொல்றாரு. அவர்களுடைய வே ஆஃப் லிவிங், அவங்க வாழ்க்கை முறையே தவறுன்னு சுட்டி காட்டினாரு. வேத பாரகர் அப்படி சுட்டி காட்டல. நான் லண்டனில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் கல்லூரியில் அங்கே குளிர் பிரதேசம்ல, அதனால ஸ்மோக்கிங்கை அந்த தேசத்தில் ரொம்ப எல்லாரும் ஸ்மோக் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளைங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு பிள்ளைங்களாம் கூட ஸ்மோக் பண்ணும். அங்கங்கே ஒளிஞ்சு நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய பார்க்கலாம், இங்கேயும் நடக்குது. அது எப்படி போயிடுதுன்றதை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுதுன்னு பார்க்குறோம். அங்கெல்லாம் ஸ்மோக் பண்ணுவாங்க. காலைல சர்ச்சுக்கு வரும்போது ஸ்மோக் பண்ணிக்கினே வருவாங்க. இன்னொரு மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, சர்ச்சுக்கு வாசல் வரைக்கும், வாசல் நீங்கள் அப்படி கதவை திறக்கிற இடத்துல அந்த சிகரெட்டு தட்டிட்டு அதை கீழே போட்டு போகிறதுக்கு எல்லாம் வச்சுருப்பாங்க ரெடியாக. நீங்கள் வரும்போது பிடிச்சிக்கிட்டே வரலாம். கோயில் வாசலில் நல்லா கவனிச்சிங்க, கோயில் வாசலில் நான் இருந்த காலேஜில் ஒரு கல்லூரியில் இருந்த சபையில் இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் நல்லா பிடிச்சிட்டு அப்படி அணைச்சிட்டு அந்த அந்த அதுக்குன்னு ஒரு பின் வச்சுருப்பாங்க, அந்த தொட்டி வச்சுருப்பாங்க, அதில் போட்டு நீங்கள் உள்ளே போகலாம். நீங்கள் சோத்திரம் சொல்லும் போதே ஃபுன்னு வரும் வாயிலேருந்து, சோத்திரம்னே வரும். அதான் வாரம் வாரம் பார்ப்பேன் நான். அது மாதிரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு வாரம் கூட பாஸ்டர் அதை பற்றி கேட்கவே மாட்டார். எங்கள் காலேஜ் பிரின்சிபல், அவர் தான் பாஸ்டருங்க, அவர் கேட்டதே கிடையாது. நம்மலாம் பெந்தகோஸ்தேக்காரங்க, நமக்கு பயங்கரமாக கோபம் வரும்ல, இது மாதிரி இருக்கிறாங்க அது மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்த்தவொடனே. வேறு யாரையும் கேட்கறதுக்கே எங்களுக்கு உரிமை கிடையாது, போய் கேட்க முடியாது. ஒரு நாள் எங்கள் காலேஜில் அவர் டீச் பண்ண வரும்போது எங்களுக்கு எல்லாருக்கும் கேள்வி, கையை தூக்கிட்டு நின்று நிற்கிறோம். என்னப்பா என்ன கேள்வி என்னாரு? சிகரெட் பிடிக்கிறதுக்கெல்லாம் கோயிலுக்குள்ள ஆளை, சிகரெட் பிடிக்கிறவங்களெல்லாம் உள்ள அனுப்புறீங்கன்னு. அதுக்கு அவர் என்ன நம்ம சொன்னார்? அதை பற்றி நான் பேசிட்டேன்னா அடுத்த வாரத்துலேருந்து சர்ச்சைக்கு வர மாட்டான் பாவேன், அதனால நான் எதுக்கு வம்பு? வெறும் போதிக்கிறவரா இயேசு போதிக்கலை. ஏன்னா யாருன்னா அதுக்கு எதிராக எதனா சொல்லுவாங்களோன்ட்டு வெறும் போதித்து மட்டும் போல அதிகாரமுடையவராய் போதித்தார். ஜனங்களுக்கு ஆச்சரியம். 29 ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நிறைய பேசியிருக்காரு, நான் அதெல்லாம் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். நிறைய பேசியிருக்கார். இப்போ பாருங்க, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களை கூட்டிட்டு போறேன். 27ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிப்பேன். ஆகையால் நான், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 இருந்து வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, நான் சொன்னதை கேட்டு
யாரோ என்னென்ன சொல்லி வச்சிருக்கிறதுலாம் தேவைப்படாது, இனிமேல் தேவைப்படாது. நான் சொன்னது கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, ரெண்டுத்தையும் கொண்டு வந்து நிறுத்துறார். கேட்கறதையும் செய்கிறதையும் ஒன்றா கொண்டு வந்து நிறுத்துறார். கேட்கறது மட்டும் இல்லை, செய்கிறதும் கொண்டு வந்து நிறுத்துறார். 26, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, கேட்கறதையும் செய்கிறதையும் கொண்டு வந்து நிறுத்துறார். இந்த விதமான அதிகாரம் இயேசுடைய பிரசங்கத்தில் இருந்தது. இன்றைக்கும் அதே பொறுப்பு அது போதிக்கிறவர்களுக்கும் கேட்கிறவர்களுக்கும் நம் எல்லாருக்கும் இதே பொறுப்பு தான். வெறும் போதனையாக அல்ல, கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லை, அதை செய்கிறவர்களாக. ரெண்டும், நாட் ஜஸ்ட் எ டாக்ட்ரின் பட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், நடைமுறை செயல்பாடும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை வச்சு இயேசு சொல்றார், அப்படி செய்கிறவன் தான் எங்கே கட்டப்பட்டிருக்கிறான், எப்படி கட்டப்பட்டிருக்கான், எப்படி அவன் வாழ்க்கை அவனுடைய முடிவு இருக்கும்ன்றதை அதுதான் தீர்மானிக்க போகுது. வெறும் கேட்டேன்னு சொல்லிட்டு திரிகிறதுல இல்லை, அதன்படி செய்கிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள். ஸோ கேட்கிறதும் செய்கிறதும் இயேசுடைய போதனையினுடைய வலியுறுத்துதலாக இருந்துச்சு. ஸோ நம்ம வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லை, அதன்படி செய்கிறவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள, பழக்குவித்துக்கொள்ள நாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லை. முதல்ல சொன்னேன், கடினமானது இல்லை. கடினமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இதுக்கு எதிராக ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதனால தான் நமக்கு கடினமாக இருக்குது. அப்பா அம்மா பேச்சு ஏன் கடினமாக இருக்குது? ஏன்னா அவங்க நம்ம செய்கிற தவறுக்கு எதிராக பேசுகிறதுனால நமக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம தவறு நல்லா செஞ்சுன்னு இருக்கிறோம், அதை விரும்பி செய்கிறோம், அதனால் அதை எதிர்க்கிறாங்க, அது நம்மளுக்கு பிடிக்கல. அந்த வேலை இந்த பைபிளில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்குங்க, கண்டிப்பாக சொல்லியிருக்குது. ஆனால் வெறும் கஷ்டமான நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்துறதுக்காக இல்லைங்க. ரெண்டாவது, இந்த வேத பகுதிகளில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, கேட்கறது மட்டும் இல்லை, நாட் ஜஸ்ட் ஏ லிசனர்ஸ். நிறைய பேர் குட் லிசனர், ரொம்ப அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசங்கத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி நோட்ஸ்லாம் எடுத்து வச்சு பக்காவாக சொல்லுவாங்க. பாருங்கள், இன்றைக்கி 7 பாயிண்ட்டு அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி 7 பாயிண்ட்டும் சூப்பர் பாயிண்ட்டுன்னு. பாயிண்ட்டோடு நிறுத்திடக்கூடாது, ப்ராக்டிக்கலாக கொண்டு போய் நம்ம மாற்றணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், இது வரைக்கும் ஜெபம் பண்ணல, ஜெபத்தை பற்றி கேட்குறீங்க, ஒரு சில நிமிடங்கள் ஜெபிக்கிறவர்களாக உங்களை மாற்றுங்க. ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து, எவ்வளோ நேரத்தை ஃபோனில் செலவு பண்ணுறோம், எவ்வளோ நேரம் மற்றவர்களோட செலவு பண்ணுறோம். ஒரு சில நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில். இப்போ ஜெபத்தை பற்றி கேட்குறதோடு நிறுத்திட்டா அது பிரயோஜனம் இல்லை, அதை ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக மாற்றும். இப்போ விசுவாசத்தை பற்றி கேட்குறீங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறத பற்றி கேட்குறீங்க, அதை எப்படி ப்ராக்டிக்கல் ஆக்குறது? ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை எப்படி விசுவாசம் வாயில் வெளிப்படுது? நீங்கள் வாயை திறந்து ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை பேசுங்கள். அப்போ பல விதத்தில் நம்மை நாம் எப்படி வேத வசனத்துக்கு ஏற்றார் போல் கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லை, நடக்கிறவர்களாகவும் நம்மளை மாற்றிக்கணும்னு விரும்புகிறார் ஆண்டவர். வெறும் உபதேசம் மட்டும் இல்லை, கேட்கிறதும் செய்கிறதும் ரெண்டுமே தேவைப்படும். மத்தேயுல இங்கே கை வச்சுக்கங்க, யாக்கோபு இயேசுடைய சகோதரர் சொல்லுகிறதை கொஞ்சம் கேளுங்க. யாக்கோபு 1:23, திரும்ப இங்கே வரப்போகிறேன், அதனால் யாக்கோபு 1:23. எடுத்துட்டீங்களா? வாசிக்கிறேன். 1:23. எண்ணத்தினால் நீ 22லேருந்து வாசிக்கிறேன். அல்லாமலும் 21லேருந்து வாசி. ஆகையால் உங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்து விட்டு சொல்கிறார். குணத்து மேலே கொஞ்சம் வேலை செய்ய பாருங்க, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இறங்கிடுங்க. கொஞ்சம் கோபக்காரராக இருக்குமா, கொஞ்சம் எல்லாத்துக்கும் அழுகுறோமா, எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறோமா, கொஞ்சம் உட்கார்ந்து நம்முடைய கேரக்டரோட வேலை செய்ய பாருங்க. வீட்டு வேலை செய்கிறீங்கள்ல, வீட்டில் வேலை செய்கிறீங்கள்ல, துணியை கொஞ்சம் தைக்கிறீங்கள்ல, உடற்பயிற்சி செய்கிறீங்கள்ல, அந்த மாதிரி குணத்தையும் கொஞ்சம் கையாள முயற்சி எடுங்க. சின்ன சின்னதாக, ரொம்ப பெருசாலாம் தூக்கி போட்டுக்காதீங்க. சின்ன சின்னதாக உங்களை நீங்கள் குண விஷயத்துலையும் உங்களை
டியூன் பண்ண பாருங்கள், செதுக்க பாருங்கள். அது உங்களுக்கு நல்லது, அது உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு போகும். கவனிங்க, இந்த வேத பகுதி யாக்கோபு 1:21, உங்கள் துர்க்கணத்தை ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ வசனத்துக்கு இடத்த கொடுக்கணும். உள்ள ஏற்றுக்கொள்றீங்களா? சரி. 22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஸோ சில நேரத்தில் பிரச்சனை நம்மக்கிட்ட இருக்கு. கேட்கிறவர்களாக இருக்கிறோம், கேட்கறதுக்கு அவார்டு நமக்கு நிறையா கொடுக்கலாம். வேத வசனம் சொல்லுது, யாரும் நம்மளை ஏமாத்தலை, நாம் நம்மளை ஏமாற்றிக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அவங்க சில திருட்டுத்தனத்தை, சில தவறான காரியத்தெல்லாம் மறைமுகமாக செய்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப ஜெயிச்சிட்டதாகவும், அவங்க கரெக்டாக போகிறதாகவும் தப்பிச்சிட்டதாகவும் நினைக்கிறாங்கல்ல. அது வந்து நம்மளை அவங்க ஏமாத்தலை, அவங்களும் அவங்க ஏமாற்றிக்கிட்டாங்க. இதுதான் இருக்கிறதுலே மோசமான ஏமாற்றம். அதாவது நான் உங்களை ஏமாத்துறது, நீங்கள் என்னை ஏமாத்துறது வேற கதை. ஐயோ என்னை ஏமாற்றிட்டாரேன்னு சொல்லலாம். நானே என்னை ஏமாற்றிக்கிட்டா இருக்கிறதுலே பரிதாபமான நிலை அதுதான். நானே என்னை ஏமாற்றிக்கிட்டா, ஃபோனில் பைபிளை வச்சு இப்படி இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தா, புக்கில் இப்படி ஃபோனை வச்சு படிச்சுட்டு இருந்தா, திருட்டுத்தனமாக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறதுனால நீங்கள் யாரும் உங்களை பார்க்கல, நான் தப்பிச்சிட்டனாக்கும், நான் இதை செய்யலை, நான் செஞ்சதை யாரும் கவனிக்கலையாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நமக்கு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன். அதை விட ஒரு பெரிய பரிதாபம் என்னன்னா, என்னையே நான் ஏமாற்றிக்கிட்டேன். இந்த ஏமாற்றத்தினுடைய முடிவு எப்போ தெரியும்னா, ஒரு நாள் நம்ம வாழ்க்கை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்ன்றது அது கற்றுத்தரோம். அது கற்றுத்தரோம். நீங்கள் படிக்கிறது உங்களுக்காக, நீங்கள் ஒழுக்கமாக இருக்கிறது உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக, நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்காக. என் தம்பி சாம் வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டான். அதனால் எங்கள் அப்பா அடிக்கடி வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, சாப்பிட்றா அப்படின்வார். அவன் சாப்பிட மாட்டான். இவங்க தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறத அவன் பார்த்தான். என்ன பண்ணானோ தெரில, ஒரு நாள் வாழைப்பழ தோலை மட்டும் காட்டுறான், சாப்பிட்டேன்னு. எப்படா சாப்பிட்டான்னு நமக்கே டவுட்டு. என்னன்னு பார்த்தா டைனிங் டேபிளில் ஒரு பேப்பரில் வாழைப்பழத்தை மடித்து சுருட்டி வச்சுட்டு பல தோலை மட்டும் காட்டுறான், நான் சாப்பிட்டுறாக்கும். அப்போ இவன் ஏமாத்திட்டான்னு அப்புறம் கூப்பிட்டு சொன்ன பிறகு ஒளிகிறான். ஏன்னா நிறைய நேரத்தில் நாம் ஏதோ நமக்கு செஞ்சிக்காம பிறரெல்லாம் பார்க்காம இருக்கிறதுனாலையோ, பிறருக்கெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுனாலையோ நம்ம சாதிச்சிட்டோன்னு அர்த்தம் கிடையாதுங்க. நாம ஏமாத்திக்கிட்டோம். நம்மளை ஏமாத்திக்கிட்டோம். உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. சொல்கிறாரு, உங்களை வஞ்சிக்காதபடிக்கு கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, அதன்படி செய்கிறவர்களாயிருங்க. 23, எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால், ஒருத்தன் கேட்டுட்டு அதை செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கண்ணாடியில் இன்னும் முகத்தை பார்க்கறதுக்கு சமம். முகத்தை பார்த்ததுக்கோட நின்று கேட்கறது வந்து முகத்தை பார்க்கறது சமம். நல்லா கவனிச்சிங்க. ஒருத்தன் வசனத்தை கேட்குறான்னா அவன் வந்து கண்ணாடி முன்ன நிற்கிறதுக்கு சமம். ஆனால் கண்ணாடி முன்ன நின்றுட்டு அப்படியே போயிட்டானா? 24, அவன் தன்னை தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இல்லதென்பதை மறந்து விடுவான். கண்ணாடி முன்ன நிற்கிறத மட்டும் பண்ணிட்டு போயிட்டானா அவன் மறந்துடுவான். இன்னொரு வகையில் சுலபமாக புரிகிற மாதிரி சொல்லவா, கண்ணாடி முன்ன நின்று தன்னை திருத்திக்கிறதுக்கு, தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கு அவன் எந்த வேலையும் செய்யலைன்னா கண்ணாடி முன்ன நின்னது பிரயோஜனமற்றதாக இருக்கும். கண்ணாடி முன்ன நிற்கிறீங்க, இங்கே மூக்காண்ட ஒரு கறி இருக்குது, கறியா அழுக்காக இருக்குது அப்படின்ட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் கண்ணாடி முன்ன நின்ன நேரம் அது எல்லாமே பிரயோஜனமற்றது. உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணாடியும் வேஸ்ட்டு, அது யூஸ்லெஸ். ஆனால் கண்ணாடி முன்ன நின்று
அது காட்டுகிறத சரிப்படுத்தி கொள்ளுற ஒரு வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மத்தேயு, வேகமாக வாசிக்கலாம், ஏன்னா நான் சொல்ல வர கருத்துக்கு டைம் அதிகமாகும். இருந்தாலும் நான் வேகமாக சொல்கிறேன். 22:7-22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று சொல்லுவேன் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஹலோ, இதை படிக்கும்போது உங்களுக்கு ஷாக் ஆகலைன்னா நீங்கள் ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். ஒருத்தர் அற்புதம் செய்கிறாரு, தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, பிசாசை துரத்துறாருன்னா அவ்வளோ அவர் சுத்தமாக இருந்திருக்காருன்னு அர்த்தம். சும்மா எல்லாம் நடக்காது, சும்மா அற்புதம் செய்ய முடியாது அவரால். அவர் அவ்வளோ அபிஷேகமாக, அவர் தன் வாழ்க்கையில் உண்மையாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறவராக அவர் இருக்கிறார். அதனால தான் பிசாசை துரத்தினவுன்னா அது போதும். ஆண்டவர் என்ன திட்டம் வச்சிருக்கார் என்பதை அறிந்து அதை கேட்டு அதை பிறருக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லக்கூடிய ஒருவராக இருந்தாருன்னா அவர் ஈஸ் அண்ட் ரெகுலர் ஆண்டவரோடு தொடர்பு உள்ளவராக இருக்கிறார். ரெகுலராக தொடர்ச்சியாக ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறவர், அவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறவர். அதனால தான் கடவுள் சொல்கிறது அவருக்கு புரியுது, அதை பிறருக்கு சொல்கிறார், தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அற்புதம் செய்தோம் அல்லவா, அற்புதம் ஒருத்தருக்கு நடக்குது, ஒருத்தர் மூலமாக நடக்குதுன்னா ஈஸ் எ குட் பர்சன். அவர் ஆண்டவருக்குள்ள ஒரு நல்ல மனுஷன். ஆண்டவர் அவர் கொடுத்த வரம், ஆண்டவர் அவர் கொடுத்த அற்புதமான வரம் அவர்கிட்ட இருக்கு. இதெல்லாம் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் மட்டும் தாங்க செய்ய முடியும். ஆனால் அவர்களுக்கு இயேசு வச்ச பேர் என்ன தெரியுமா? பாருங்களேன், அப்படியே பேன் முழிக்கிறீங்க. 23, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. படிங்க உங்க பைபிள்ல, சத்தமா படிங்க. ஏன் மிரட்டி தான் வர வைக்கணுமா? அக்கிரம ஏங்க அற்புதம் செஞ்சதுக்கு பேர் அக்கிரம செய்கையா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்தவர் இந்த வேத வசனத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணுவீங்க? ஒரு அக்கிரமம் செஞ்சவனே அக்கிரம செய்கைக்காரர் சொல்லுவீங்களா? அற்புதமும் தீர்க்க தரிசனமும் பிசாச துரத்துனதையும் அக்கிரம செய்கைன்னு சொல்லுவீங்களா? எனக்கு உங்களை தெரியாது, கிளம்பிப்போ. நீ யாரோ நான் யாரோ, நான் உங்களை அறியவில்லை, எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, கிளம்புங்க என்றார். இயேசு சொல்றார், என்னையா பிரச்சனை? இயேசுக்கு என்ன ஆச்சு? அதனால தான் இங்கே சொல்றாரு, அதிகாரம் உடையவராய் பேசினாராம். அவர்கள் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்ததாம். இப்படி ஒரு பேச்சை நாங்கள் கேட்டதே இல்லையாக்கும். ஏன் அற்புதம் செய்தவர்கள் செய்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு தகுதி இருக்கணும், என்ன மாதிரி ஒரு வேலை அவங்க செய்கிறாங்க? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலேயே மூழ்கி இருந்து வந்து பிசாசை துரத்துறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது இயேசு அதை அக்கிரம செய்கைன்னு சொல்லலாமா? வேற எதையாவது பார்த்து அக்கிரம செய்கைன்னு சொன்னால் பரவாயில்ல, அவங்க செஞ்சதெல்லாம் நற்கிரியைகளாச்சு. இந்த அக்கிரம செய்கை என்ற வார்த்தை எவோன்ற வார்த்தையிலிருந்து வருது பாருங்க. கிரேக்க மொழியில் இந்த வார்த்தை எவேன், AWEN என்ற வார்த்தையிலிருந்து வருது. எபிரேய மொழியில் எவேன்ற வார்த்தையிலிருந்து. இதுக்கு லாலெஸ்னஸ் என்ற வார்த்தை, இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆங்கிலத்தில் லாலெஸ்னஸ். லாலெஸ்னஸ்னா அநியாயம் அல்லது சட்டங்களை மீறுவது, சட்டங்களை உடைப்பது. ஸோ இவங்க கடவுள் ரீதியாக ஒழுங்காக இருக்காங்க, உபதேசத்தில் கரெக்டாக இருக்காங்க, ஜெபத்தில் கரெக்டாக இருக்காங்க, பிரசங்கத்தில் கரெக்டாக இருக்காங்க, பிசாசே பயப்படுற அளவுக்கு வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. ஆனால் லாலெஸ்னஸ்,
அக்கிரமம் என்று இயேசு சொல்லுகிற இந்த வார்த்தை என்னன்னா, இந்த தேசத்தில் இருக்கிற சட்டங்களை மதிக்கிறது கிடையாது. சட்டங்களை மதிக்கிறது இல்லை. கடவுளெல்லாம் மதிக்கிறாங்க, எல்லாத்தையும் மதிக்கிறாங்க. அதனால்தான் அற்புதம் நடக்குது, தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க. ஆனா அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க? சிம்பிளா சொல்லவா, அக்கிரமம்னா இது கூடவா ஆண்டவர் பார்க்கிறாரு? ஹெல்மெட் போடாம போறது அக்கிரமம். ஏன்னா நாட்டில் சட்டம் போட்டிருக்காங்க கவர்மெண்ட், நீ இப்படி இருக்கணும், நீ இதெல்லாம் மதிக்கணும், நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டிருக்காங்க. இந்த சட்டங்களை உடைத்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசு சொல்றாரு, நீ கேட்குற பேசுற, ஆனா நீ கடைப்பிடிக்க மாட்ற. நான் சொல்றேன் கேளு, நீ கடைப்பிடிச்சாதான் நீ கண்மலையின் மேல கட்டுகிறதுக்கு அர்த்தம். நீ கடைப்பிடிக்கல, வெறும் பேசுற கேட்குற, வெறும் பாடுற, வெறும் பேச்சா மட்டும்தான் இருக்குன்னா நீ மணல் மேல கட்டுகிறதுக்கு சமம் அப்படின்ற. சில பேர் என்ன சொல்றாங்க, ஏங்க கவர்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியமா? நமக்கெல்லாம் கவர்மெண்ட் தேவையில்லைங்க, நமக்கெல்லாம் சட்டங்கள் தேவையில்லைங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். 11 அதிகாரம் ரோமர் உபதேசங்களாகவே இருக்கும். பவுலுடைய போதனைகளை நீங்க பார்த்தீங்கன்னா உபதேசங்களாகவே இருக்கும். இப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டார், பிராக்டிக்கல் லிவிங் கொண்டு வந்துட்டார். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையும் இந்த உபதேசங்களோடு ஒத்து போக வேண்டும். நாம் கேட்கிறது வேற, நடந்துக்கிறது வேற இருந்துச்சுன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கேள்வி எழுப்பப்படும். இன்றைக்கு கூட இந்த புஸ்தகம் வேதம் இல்லை, இந்த புஸ்தகத்தை நீங்க வேதமா கருதுனீங்கன்னா அது வேணா பெரிய விஷயம். ஆனால் உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மை தான் வேதமாக பார்க்கிறார்கள். அவங்க பைபிள் படிக்க மாட்டாங்க, நம்மளை நல்லா படிப்பாங்க, நம்மளை நல்லா பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவங்களான்னு இவங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்து யாருன்னு தெரியும். அதனால அது மேட்ச் ஆகுறோமான்னு பார்ப்பாங்க. நிறைய நேரத்தில் இவங்க வெறும் கோயிலுக்கு போறவங்க, வெறும் பைபிள் தூக்கிட்டு போறவங்க, இவங்க பேசுறது, இவங்க வாழ்றது மட்டும்தான். தப்பு யாரும் பண்ணலன்னுலாம் கிடையாது, எல்லாம் பண்ணியிருக்கிறோம். நம்மளை விட அவன் ரொம்ப பண்றான். ஆனா அவங்ககிட்ட பைபிளை கொடுத்து ஐயா படிங்கயா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் அதை படிக்க மாட்டான். உனக்கு இதே தான் வேலை செய்தா? உன் குணத்தை மாத்திருக்கா, உன் பேச்சை மாத்திருக்கா, உன் வாழ்க்கையை மாத்திருக்கா, உன் குடும்பத்தில் உனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா, உனக்கும் உன் கணவனுக்கும், உனக்கும் உன் மனைவிக்கும், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும், உனக்கும் பிறருக்கும் ஒரு நல் உழவை இது வாழ உதவி செய்தா? அப்போனா எனக்கு பைபிள்லாம் தேவையில்லைங்க. நீங்க எங்க போறீங்களோ நானும் அங்கே வரேன், நீங்க யாரை கும்பிடுறீங்களோ நானும் அவரை கும்பிடுறேன். ஏன்னா உங்களை நான் பார்த்துருக்கேன், நீங்க எப்படி இருந்ததையும் பார்த்துருக்கேன், இப்படி ஆனதையும் நான் பார்த்துருக்கேன். உங்க வாழ்க்கையில இது மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா எனக்கு நீங்க தான் வேதம், நீங்க தான் எனக்கு பைபிள். உங்களை பார்த்துட்ட பிறகுதான் இந்த பைபிளை படிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பைபிள் நீங்க தான். பவுல் இப்ப சொல்றாரு 11 அதிகாரம், ரோமர் 11 அதிகாரத்தை டாக்ட்ரினலா டீச் பண்ணிட்டு இப்ப பிராக்டிக்கல் டீச்சிங் கொண்டு வரார், பிராக்டிக்கலா கொண்டு வரார். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிய கடவன். நீ கீழ்ப்படிந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது யார் உட்கார்ந்திருந்தாலும் ஆட்சியில, யார் நமக்கு அதிகாரியா இருந்தாலும் சரி, சட்டத்தை நாம் மதிக்க வேண்டும். இயேசு சொல்றார், நீ அற்புதம் செஞ்ச, பிசாசு துரத்தின, தீர்க்க தரிசனம் சொன்னன்றது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. என் பேரை கெடுத்துட்டு இருக்கிற நீ, சட்டத்தை மீறி வாழும்போது நீ என் பேரை கெடுக்கிற. நீ அந்த விதத்தில் எனக்கு உன்னை தெரியும். நீ அற்புதம் பண்ற போது எனக்கு தெரியுது நீ அற்புதம் செஞ்சிருக்கனா, நீ என் பிள்ளை, நீ என் சமூகத்தில் நிற்கிற, நீ எனக்கு பயந்து நடக்கிறன்றது தெரியுது. ஆனா ஏன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய மாற்ற? அக்கிரம செய்கைக்காரரே அப்படின்னு இயேசு சொல்லும் போது எதை பத்தி பேசுறாரு? சட்டத்தை மீறுகிறத, சட்டத்தை உடைக்கிறத பத்தி பேசுறாரு. 2வது வசனம், ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். ஒருத்தன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியலையா, அவன் தேவனுக்கே கீழ்ப்படியாம இருக்கான்.
ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நாங்கள் ஹெல்மெட் இல்லாமல் எப்படிங்க வந்தீங்கன்னு. சந்து சந்தா பூந்து வந்தேன்னாரு. ஏன் மெயின் ரோட்டில் வர முடியல உமால? ஏன் நீங்கள் மெயின் ரோட்டில் வர முடியல? திருட்டு தனத்துக்கு தான் சந்து சந்தா பூந்து வரணும். ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு ஷார்ட்கட்டு? நேராக வர்றதுக்கு ரோடு நல்லா போட்டு வச்சுருக்கான், எதுக்கு ஷார்ட்கட்டு? ஏன்னா சட்டத்தை உடைக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சொல்கிறார், சட்டத்தை உடைச்சனா நீ அக்கிரம செய்கைக்காரர். நீ அற்புதம் செஞ்சன்றதுனால உன்னை நான் ஏற்றுக்க போகிறது கிடையாது. நீ சட்டத்தை உடைச்சனா நீ எனக்கு எதிர்த்து நிற்கிற. நீ அந்த அதிகாரிக்கு மட்டும் இல்லை, நீ எனக்கு எதிர்த்து நிற்கிற. அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அதிகாரிகளை ஏற்படுத்தினது ஆண்டவர். சொல்கிறார், அதிகாரத்துக்கு எதிர்ப்பு நின்னா உனக்கு கண்டிப்பாக தீர்ப்பு வரும், ஆக்கினை தீர்ப்பு வரும் அப்படின்றார். அப்போ நம்ம கொஞ்சம் ஆச்சரியமாக படிக்க வேண்டியதாக இருக்குது. பைபிளை சும்மா அந்த ஏதோ படிச்சுட்டு போகிறது இல்லை. ஆண்டவர் எதை வெறுக்கிறாருன்னு பாருங்கள், ஆண்டவருக்கு எது விருப்பமாக இருக்குது பாருங்கள். ஆண்டவர் நம்மளை அழைச்சி நீ இதுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடாது, நீ அதெல்லாம் செய்யக்கூடாது. சிலர்லாம் இருக்காங்க இன்னும் முட்டாள்கள். அவர்கள் மருத்துவருடைய ஆலோசனையெல்லாம் கேட்கக்கூடாது சொல்கிறவங்க. மருத்துவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. மருத்துவர்கள் சாப்பிட சொல்கிறதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அப்படி எப்படி உடம்பு சரியாகும்? எப்படி உடம்பு சரியாகும்? விசுவாசம் இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் விசுவாசித்து சுகம் பெற்றுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் அவிசுவாசமாக வாழ்ந்துக்கிட்டு மாத்திரையும் மருந்து எடுத்துக்கலாம நான் பரிசுத்தமாக இருப்பேன், ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு யாரோ சொல்லி வச்ச குழப்பமான போதனைகள்லாம் கேட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவருடைய மகள் ஒரு சபையை சார்ந்தவர், கிறிஸ்தவ சபையை சார்ந்தவர். என் பேரையே சொல்கிறேன், சிபிஎம் சபை சார்ந்தவர். நமக்கெல்லாம் பயம் கிடையாது, அதனால் சொல்லிடுறேன். பெந்தகோஸ்தேக்காரன் பெருமை பாராட்டிக்குவாங்க, ஆனால் மருந்து எடுத்துக்க மாட்டாங்க. மருந்து எடுத்துக்கூடாது. நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுளுக்கு விரோதமாக ஏதோ செய்கிற மாதிரி போதிச்சு வச்சுட்டாங்க. ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுத்தா பொழைச்சிக்கோ, இல்லையா நீ செத்துப்போ, கோயிலையே படுத்துக்கோ. அதனால் என்ன பண்ணுவாங்க, கோயிலில் நீங்கள் சர்ச்சு முடிஞ்ச பிறகு நீங்கள் அங்கே ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கலாம். அவங்க கோயிலே கிடப்பாங்க, மாத்திரலாம் எடுத்துக்காம அவங்களுக்கு சோறுலாம் ஆக்கி போட்டு அங்கேயே வச்சுருப்பாங்க பாருங்கள். பிள்ளைகள் மருந்து எடுத்துக்கூட. ஒரு பிள்ளை, வாலிப பிள்ளை செத்து போச்சு, வாலிப பிள்ளை மருந்து எடுத்துக்காங்க. ஏன்னா என்ன போதிக்கிறாங்க, மருந்து எடுத்துக்கூடாது. நான் கேட்குறேன், இந்த கண்ணாடி கண்ணுக்கு மருந்து. அந்த சர்ச்சில் போய் பாருங்கள், எத்தனை பாஸ்டருங்க கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அப்போ நீ மருந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு போதிக்கும் போது நீங்களும் கண்ணாடி இல்லாமல் இப்படி வாங்க கோயிலுக்கு, எப்படி வரீங்கன்னு பார்த்துட்றேன். நான் இன்னைக்கு கண்ணாடி இல்லாமல் எப்படி வரீங்கன்னு பார்த்துட்றேன். மருந்து உங்களுக்கு தேவைப்படுது, பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க மருந்து. முன்னாடிலாம் இப்படி போதிச்சாங்க பாருங்க, டிவி உன் வீட்டில் இருந்தால் சாத்தான் உன் வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு போதிச்சாங்க. இப்போ அந்த டிவிலேயே எங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள்ன்றார். எல்லாம் தலைக்கீழ மாற்றிக்கினாங்க, எல்லாம் இஷ்டத்துக்கு வளர்ச்சிக்கிறது வசனத்தை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியாயம் நீதி எல்லாத்தையும் மாற்றிடுது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது. ஆனால் அடிப்படை உண்மை என்ன தெரியுமா, கர்த்தர் எவ்வளவு நம்ம ஆண்டோருக்குள்ள ஒழுங்காக இருந்தால் கூட உலக ரீதியாக கூட நம்மக்கிட்ட நீதி நியாயத்தை எதிர்பார்க்குறார். நம்ம வெளியில் கூட ஒழுக்கமாக வாழணும், வெளியில் கூட நம்ம நல்லொழுக்கமாக வாழணும், சட்டத்தை மதிக்கணும், கவர்மெண்ட்டை மதிக்கணும். இந்த சமுதாயத்தில் நாமும் கிறிஸ்தவர்களாய் வெறும் கிறிஸ்துவுக்கு மட்டும் உண்மையாக இருக்கக்கூடாது, உலகத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு கூட நம்ம சரியாக கீழ்ப்படியணும், கடைப்பிடிக்கணும் சட்டங்களை. அந்த பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் அதை பார்க்குறாங்க, நாளைக்கு அந்த சந்ததி அதை பார்க்கும்போது வெறும் தேவனுக்கு மாத்திரம் பயந்து நடக்கிறது மாத்திரம் இல்லை, சட்டத்துக்கும் பயந்து நடப்பது எவ்வளோ முக்கியன்றதை அவங்க பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டிராஃபிக்கில் நிற்கணும், நீங்கள் ஹெல்மெட் போட்டு போகணும், சட்ட திட்டங்கள் என்ன சொல்லுதோ அதை நியாயப்படி நம்ம எல்லாரும் கடைப்பிடிக்கணும். என்ன நினச்சிங்க, கை இங்கே கொண்டு ஸ்டைலுக்கு வச்சுன்னு நான் இருக்கிறீங்களான்னு கேட்டு செக் பண்ணிக்கிறேங்க நான். நீங்கள் என்ன நினச்சிங்க, அரசாங்கத்துக்கு எதிராக எதாவது பேசுவாங்க, அரசாங்கத்துக்கு விரோதமாக எதாவது பேசுகிறாங்க. நமக்கெல்லாம் அதிகாரிகள் தேவையில்லை, நமக்கெல்லாம் இல்லை, அந்த அதிகாரி பார்த்துட்டு இருக்காரு நம்ம என்ன பண்ணுறோம்.
என்ன செய்கிறோன்னு அந்த அதிகாரி பார்த்துட்டு சொல்கிறாரு, அப்படி பண்ண நீ அக்கிரமம் பண்ணுறதுக்கு சமம், அதனால் ஒழுங்காயிருன்னு நமக்கு போதிச்சிருக்கார். எழும்பி நிற்கலாம், ஜெபிப்போம், அடுத்த வாரம் தொடரலாம். வெறும் உபதேசங்களாக இல்லை, நடைமுறை வாழ்க்கைக்கும் வேத வசனத்தினுடைய பயன் பிரயோஜனம் இருக்கிறது. சரி, ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆலோசனைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்பா. நல் நோக்கத்தோடு நல் வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தருகிறீர் ஆண்டவரே. கொடிய குணங்களை நாங்கள் வெறுக்கிறோம், நற்குணங்களை நாங்கள் எங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய வசனத்துக்கு சாந்தமாக, உம்முடைய வசனத்தை உள்ளத்திலே, அதில் இருக்கிற ஞானத்தை, அதில் இருக்கிற ஆலோசனையை, அதில் இருக்கிற நல்வாழ்வை நாங்கள் சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. எங்கள் அப்பா சொன்னால் அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள் உம்மை பிரதிபலிப்பதற்காக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தமான தேவன் எங்களுக்குள்ளே வாழ்கிறதை அவர்கள் பார்க்க வேண்டும். எங்கள் வாழ்க்கை பேசணும். உம்மை அறிவிக்கிற வேலையை நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை மூலமாக செய்ய வேண்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நீர் வெறுக்கிற காரியங்கள் இருக்கிறதோ அதை அடையாளம் காண எங்களுக்கு உதவி செய்யும். எங்கெல்லாம் நாங்கள் திருத்த வேண்டுமோ எங்களுக்கு திருத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. இந்த சமுதாயத்தில் சாட்சியாக நிறுத்தும் ஆண்டவரே. உலகத்துக்கு வெளிச்சமாக, உப்பாக எங்களை வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. எங்கள் மூலமாய் நீர் எழும்பி பிரகாசிப்பீராக. எங்கள் மூலமாய் சுடர் விட்டு பிரகாசிப்பீராக. ஜனங்கள் உம்மை காணட்டும். எங்கள் மூலமாக பெரிய பொறுப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எதிர்கால சந்ததிகளை நல்லொழுக்கத்தில் வளர்க்கிற பொறுப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதையெல்லாம் அங்கீகரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் கேட்ட வார்த்தைகளிலே நிலைத்திருக்கும்படி எங்களை நடத்தும். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் சந்தியும். ஒவ்வொருடைய குறைவுகளையும் நீர் நிறைவாக்கும். உமது நாமத்தை அவர்கள் வாழ்க்கையை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாரும் சொல்லுவோம்,